வணக்கம் மக்களே. இந்த ஒன்றியத்துல ஆள்ற பிஜேபி காரங்க நம்ம தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிரா சட்டத்தை கொண்டாந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு, வில்லியனூர், அரியாங்குப்பம், காரைக்கால் இப்படி 9 இடத்துல மறியல் போராட்டம் நடந்திருக்கு. நாடு முழுக்க 30 கோடி தொழிலாளர்கள் இந்த போராட்டத்துல கலந்துருக்காங்கய்யா. நம்ம புதுச்சேரியில மட்டும் 5 லட்சம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு விரோதமா இந்த பிஜேபி காரங்க சட்டத்தை கொண்டாந்தா போராடாம என்ன பண்ணுவாங்க? நம்ம புதுச்சேரி போராட்ட களமா மாறி போச்சியா. ஒப்பந்த ஆசிரியர்கள் ஒரு பக்கத்து பணியை நிரந்தரம் பண்ணுங்கன்னு போராடுறாங்க. அப்புறம் ஆசா ஊழியர்கள், செவிலியர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் எல்லாரும் பணியை நிரந்தரம் பண்ணி கொடுங்கய்யான்னு போராடிட்டே இருக்காங்க. ஆனா இந்த என்ஆர் பிஜேபி அரசாங்கம் போலீஸ்காரங்களை ஏவி விட்டு நாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துறாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் முழுசா கொடுத்து முடிக்கல, மீனவர்களுக்கு 8000 நிவாரண தொகை கொடுக்கல, வீடு கட்ட 7 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னாங்க, அதுவும் கொடுக்கல. பெண்களுக்கு 2500 ரூபாய் உதவி தொகை வந்து சேரல, திருமண நிதி உதவி 5 லட்சம் வரல. இப்படி புதுச்சேரி முழுக்க போராட்டம் நடந்துகிட்டே இருக்குயா. பஸ் ஓடல, லாரி ஓடல, ஆட்டோ ஓடல. புதுச்சேரியில இந்த என்ஆர் பிஜேபி அரசாங்கத்துல வாழ்க்கைய ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. இந்த லட்சணத்துல இந்த பிஜேபி காரங்க புதுச்சேரி முழுக்க அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு புதுசா பகுமானமா போஸ்டர் ஓட்டி வச்சிருக்காங்க. என்ஆர் பிஜேபி இதுவரை நீங்க எந்த அணியையும் புடுங்கல, இனிமே புதுசா புடுங்க போறிய? இஃப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், தென் why people doing strike, bro?